ஹலோ வணக்கம் மக்களே. நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் யூகேயில் டோவரில். இன்றைக்கி வந்து இப்போ 20 டிசம்பர் இரவு 12:30க்கு கப்பல் எடுக்கணும். அந்த கப்பலில் கப்பல் மூலம்தான் நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு போகலாம். தரைமார்க்கம் இல்லை. ஸோ கடலை தாண்டி தான் போகணும். கடலை கடக்கிறதுக்கு இந்த கப்பல் சேவை இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு மணித்தியாலம் அந்த கப்பல் சேவை இருக்குது. இது கிட்டத்தட்ட 150 யூரோ பே பண்ணால் அப் அண்ட் டவுன் சார்ஜ் பண்ணுவாங்க. அது 1.5 மணித்தியாலம் ஆகும் அந்த கப்பல் வந்து கடலை கடக்க. இப்போ நாங்கள் இப்போ கப்பலுக்குள்ளே உள்ள போய்கிட்டு இருக்கிறோம். இந்த கப்பலில் வந்து 2 பக்கத்துலேயும் பார்க் பண்ணலாம். அவங்களாம் முடிவு செய்வாங்க. காரை பேலன்ஸாக பார்க் பண்ண வைப்பாங்க. இப்போ அவங்க சொல்கிற வழியை நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணி போய் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் கார் பார்க் பண்ணலாம், வலது பக்கம். ஆனால் அவங்களோட பேலன்ஸின் படி எங்கே பார்க் பண்ண சொல்கிறாங்களோ அங்கே நாங்கள் கட்டாயம் பார்க் பண்ணணும். எங்களோட இஷ்டத்துக்கு பார்க் பண்ண இல்லாது. ஏன்னு சொன்னால் அந்த வெயிட் பேலன்ஸ் அந்த கப்பலில் வெரி முக்கியம். ஸோ அப்படியே காரை பார்க் பண்ணி அந்த லேனில் பார்க் பண்ணி போட்டு அப்படியே மேலே போக வேண்டியதான். மேலே போய் கப்பல் மேலே போய் கடைக்கு அதில் டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்கும், காஃபி, அடுத்தது சாப்பாடு எல்லாம் இருக்கும், வாங்கி சாப்பிடலாம். மேலே வந்தாச்சு. சரி, உங்களுக்கு டியூட்டி ஃப்ரீ ஷாப்பை காட்டுறேன். இதுதான் டியூட்டி ஃப்ரீ ஷாப். அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் வந்து மெலிவண்டு இல்லை, சும்மா அந்த டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறதா. நான் பயங்கர விலையில் பார்த்தா அந்த மாதிரி விலையில். இதுதான் டியூட்டி ஃப்ரீ ஷாப். அவசரத்துக்கு வாங்கிட்டு போகிறேன்னா போகலாம். அவங்க யாருக்கும் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொன்னால். நான் வெளியால் உங்களுக்கு காட்டுறப்பாங்க. இதுதான் வெளியால். இது இல்லை ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறபடியாக சாமம் தானே, நடிச்சாமம் தானே, உங்களுக்கு தெரியாது. இது வந்து பகலில் இப்படி தான் இருக்கும். அதுக்கு தான் நான் காட்டுறேன். இப்படி தான் அதுக்காக தான் இப்படி. ஆனால் பகலில் இப்படி தான். பகலில் பார்க்க நான் விரைக்கு எடுத்தது. ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.